வேண்டும். ஆனால் அதுக்கேற்ற நடத்தை இல்லை உன்னிடம். நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனர். நாவப்பிடமிருந்து நாட்டு உரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. மாப்பு இன்னும் ஒழிவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியாது? அகம்பிடித்தவனை சொல்லியிருக்கேன். உன் நிலத்தில் வீட்டலுக்கு திட்டு கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசு கீழாக எங்கள் திரைப்படம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணமும் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றமளித்தாயா? நீர்வாய்ச்சி நடுவர் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களைவரித்தாயா? கழனிவாழ உழவருக்கு கஞ்சிகளையும் சுமந்தாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? பானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பழங்கியலின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கல்களால் ஊற்றிவிடும் ஜாக்கிரதை. உன்னை அதிகாரை முத்திரையிட்டு கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை என்ற பட்டம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவோ எவனுக்கும் துணிவு விழுந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறியவனை இடியும் உயிரோடு விட்டு வைப்பது